இப்போ இது நிர்வாக பிரச்சனை, இந்த அதிகாரிகளுடைய பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் இதை பற்றி இந்த மத ரீதியான ஒரு பிரச்சனை தான் இது. உண்மையிலே பார்க்க போனால் தமிழ் முஸ்லீம் என்கின்ற இந்த மத ரீதியான பிரச்சனைங்கிற ஒரு பக்கமும் இருக்கிறது. இதற்குள்ளே மத ரீதியான சகிப்புத்தன்மையை இரண்டு சமூகங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் தான். ஏன்னா உண்மையில் அவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, அரசியல் நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தான் இல்லைன்னு சொல்லல. அரசியல் கட்சிகளுக்கு வந்து எப்போதுமே இரு இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் வரும்போது அதிலே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பர ஒரு என்ன ஆதாயம் அல்லது பரஸ்பர நலன்கள் காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. கல்முனை பிரச்சனையில் தெளிவாக கல்முனை பகுதி என்பது அந்த சூடான தட்டு. அது இந்த பிரச்சனை தட்டு, எந்த பிரச்சனை நடந்தாலும் கல்முனையிலே இந்த தமிழ் சமூக அரசியல்வாதிகளும் பயன்பெறுவார்கள். அதை வைத்து தான் அரசியலை நடத்தினார். அரசியல் பிழைப்பே அதை வைத்து தான் நடக்கிறது. இது முடிவு கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனை எங்களுடைய நோக்கம், அதாவது ஒரு கட்சியாக சமூக நீதி கட்சியினுடைய நோக்கம் அந்த பிரச்சனையை வளர்ப்பதால் அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் அப்படி வளர்த்து அரசியல் லாபம் பெறுவதெல்லாம் அது குறுகிய காலம் தான். அதனை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அதனை உணர்த்தியும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த அதாவது இங்கே பல விடயங்கள் இருக்கு. அரசியல் கட்சியாக, சமூகமாக, இந்த நாட்டின் பிரஜையாக, மனிதனாக, ஒரு தனி மனிதனாக எங்களுக்கு நிறைய கடமைப்பாடுகள் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான முருகல் வரும்போது மத்தியஸ்தம் வகித்து இது இனவாத பிரச்சனை அல்ல, இது ஒரு நிர்வாக பிரச்சனை, இரண்டு சமூகங்களும் இதனை அடித்துக்கொள்ளாமல் நாங்கள் இதனை முறையான விதத்தில் அவசரமாக தீர்வு நோக்கி போவோம் என்று நாங்கள் அந்த தீர்வை நோக்கி போக வேண்டியது. இரண்டு சமூகங்களுக்கும் மத சகிப்புத்தன்மையை நாங்கள் தொடர்ந்து அதாவது நாங்கள் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அது மிகவும் குறைவாக நடைபெறுகிறது. அதனால் அது இல்லாத காரணமாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கிற. அது குறுகிய மனநிலை. அந்த உலகம் முற்போக்கு சிந்தனையிலும் எவ்வளோ தொழில்நுட்பங்களும் முன்னுரை கொண்டு போய்க்கும் நேரம் இன்னும் நாங்கள் இந்த ஹிஜாபை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம், அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய கவலை இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஹிஜாப் விடயத்தை எடுத்துக்கொண்டால் சில முகநூலில் பின்னோட்டங்களை பார்க்கும்போது அது சிங்கள தமிழ் சௌரடைய சமூகங்களிடையே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்திலே நீங்கள் ஹிஜாபை ஏன் கொண்டு வர வேண்டும், ஏன் உங்களுக்கு ஒரு புது சீருடையில் வர முடியாதான். ஆனால் அதை அடுத்த அதாவது மறுபுறத்தில் இருந்து பார்த்தால் இந்த ஹிஜாப் அல்லது காட்சட்டை போடுவதனால் இன்னொரு இன சகோதரருக்கு இவ்வாறு அநீதி இடம்பெறுகிறது, அநீதி நடைபெறுகிறது, அல்லது தன்னுடைய பணியினை கொண்டு செல்வதில் எந்த ஒரு அநியாயம் நடைபெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தால் எதுவும் இல்லை. அதாவது அந்த ஹிஜாபுக்கும் இன்னும் சொல்ல போனால் அது இன்னொரு சேஃப்டியாக தான் இருக்குது. நீங்கள் அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி இது அடிக்கடி சுகாதாரத்துறையில் தான் இந்த பிரச்சனை வருது. அவங்களுக்கு அந்த தலையை ஹெட்ஸ்காஃபை போடுறது உண்மையிலேயே அன்னைக்கு சேஃப்டி. அவருடைய முடி அங்கே என்ன சொல்கிற கொட்டாமல், அதாவது நோயாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள். அப்படியான ஒன்றை சகிக்க முடியாத ஒரு பிரச்சனை தான் இங்கே இருக்கிறது. அதே போன்று முஸ்லீம் சமூகத்திலும் சிங்கள தமிழ் சமூகம் சம்பந்தமான சில விடயங்களை சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. நாங்கள் இங்கே இந்த சகிப்புத்தன்மையை கொண்டு வருவதற்காக ஒரு சமூகமாக ஒரு இதாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு எல்லா மத கலாச்சாரங்களையும் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதம் என்பதைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்த அப்போதுதான் ஒரு நாடாக நாங்கள் எங்களால் பயணிக்க முடியுமா இருக்கும். இந்த மாதிரியான குறுகின சிந்தனைகளை தாண்டி இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த அடுத்த சந்ததியினுடைய எதிர்காலம், நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எவ்வாறான ஒரு நாட்டை விட்டு செல்கின்றோம் சம்பந்தமான எங்களுக்கு எந்த கரிசனையும் இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியமாக விளங்கும். நாங்கள் அந்த கிணற்றிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், உலகத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் மிகச்சிறிய விடயங்கள். நாங்கள் இதனை சிறிய அளவில் நாங்கள் முடித்துக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கும் ஒரு சமூகமாக நாடாக சகவாழ்வை நாங்கள் அவ்வாறு ஒன்று சேர்ந்து முன்னேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும்.